கரூரில் நடந்த துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தாவேக உள்ளிட்டோர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் 5 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அஞ்சாரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தாவேக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம், தற்போதுள்ள சிறப்பு புலனாய்வு குழு மீது நம்பிக்கை இல்லை என்றும், உச்சநீதிமன்றமே சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி, அபிஷேக் சிங்வி, வில்சன் ஆகியோர் விஜய் தாமதமாக வந்ததே ஒட்டுமொத்த பிரச்சினைக்கும் காரணம் என்று தெரிவித்தனர். சிறப்பு புலனாய்வு குழுவை அரசு அமைக்கவில்லை, சென்னை உயர்நீதிமன்றம்தான் அமைத்தது என்றும், விசாரணை அதிகாரியையும் உயர்நீதிமன்றமே முடிவு செய்ததாகவும் முகுல் ரோத்தகி தெரிவித்தார். விசாரணைக் குழுவின் தலைவர் சிறந்த அதிகாரி என்றும், ஏற்கனவே சிபிஐயில் பணியாற்றியவர் என்றும் அபிஷேக் சிங்வி தெரிவித்தார். மகனை இழந்த தந்தையின் வலியை புரிந்து கொள்ள முடிவதாக தெரிவித்த அவர், அதே சமயம் சிறுவனின் தந்தை பாதிக்கப்பட்டார் என்ற காரணத்தை அடிப்படையாக கொண்டு மட்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது என வாதிட்டார். கள நிலவரங்களை அறிந்தவர்கள் தமிழக அதிகாரிகள் என்பதால் சிறந்த அதிகாரியின் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணைக் குழுவின் விசாரணை தொடர வேண்டும் என்று அபிஷேக் சிங்வி கேட்டுக் கொண்டார். அரிதான வழக்குகளை மட்டுமே சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று அரசியல் சாசன அமர்வு ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பு உள்ளது என்றும் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் இறந்தவர்களுடைய உடல்களை அவசரமாக கூராய்வு செய்ததாக சிறுவனின் தந்தை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அப்போது சிறப்பு அனுமதியின் அடிப்படையில் இரவில் உடற்கூராய்வு செய்வது வழக்கம்தான், இதில் தவறில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். பரப்புரை கூட்டத்தில் ரவுடிகள் புகுந்தார்கள் என்று ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மனுதாரர்கள் தெரிவிப்பதாகவும், அதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் தாக்கல் செய்யவில்லை என்றும் அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. விஜய் வந்தபோது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக தொண்டர்கள் மயங்கி விழுந்தனர் என்றும், தண்ணீர் பாட்டில் தூக்கி வீசப்பட்ட போது அதனை பிடிக்க பலர் முண்டியடித்ததாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து இந்த வழக்கில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர்.